வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம். அதில் வெஜிடபிள்ஸு தான் போட போகிறோம். கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்யும்போது நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதுதான் அன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் மாரி எடுத்துருக்குது. வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிது. இது நம்ம மசிச்சிக்கலாம். முழுசாலாம் போட்டு வேக வைக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இந்த 4 உருளைக்கிழங்கு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம், மசிச்சுக்கிட்டோம். தாளிக்க போகிறோம். தாளித்து உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணோமோ அதுமாரி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பானால் வச்சுக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது. இது போட்டுடலாம். இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்குது. அதை இதுக்கு சேர்த்துடலாம். இந்த வதங்கி நெருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கு ஒரு மிளகா தேவை. அதை வந்து நம்ம இதுலேயே நல்லா மெலிசாக அதில் திருவிக்கலாம். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியம் திருவிக்கு. இஞ்சி பச்சை மிளகாய் 2 இதில் சேர்த்துடலாம். இது வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் பாதியாக வதக்கினா போதும். நம்ம அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் சேரும்போது எல்லாம் வதங்கி வந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம எண்ணெயில் போடும்போது அப்பயும் வேகும். அதனால் பாதி வேக்காட்டிலே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல உப்பு. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதிலே பட்டாணி நம்ம பாதி வேக வச்சு வச்சுருக்குறோம்ல, அதில் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிது, அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். வெறும் உருளைக்கிழங்கே போடுறத விட இந்த மாதிரி காய் போட்டால் அது டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை. இது தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா நமக்கு உருண்டை சரியாக வராது. அதனால் தண்ணியே இல்லாமல் தான் இப்படி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ஆறுனா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதனால் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலா போட்டு செஞ்சு ஆற வச்சுக்கிது. அது ஆறுனே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கு மேல் மாவு வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு கடல மாவு தேவை. அதை நம்ம கரைச்சிக்கலாம். அது ஒரு கப்பில் ஒரு 250 கிராம் கடல மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அது மேல் மாவு சப்புன்னு இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். முன்னையே உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுக்குது, அதனால் இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். பெருங்காயம், கடல மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் தான் கொஞ்சோண்டு காய்ச்சி ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் எடுத்து இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போ மாவு கரைக்கிறதுக்கு முன்னே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அது நல்லா சூடு ஏறின்னு இருக்கட்டும். இந்த எண்ணெய் ஊற்றி அந்த மாவில் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைக்கணும். மாவும் கரைச்சாச்சு. இதுமாரி மாவு கெட்டியாக இருக்கும். அப்படி கையில் தொட்டோம்னா அப்படி நல்லா கையில் போட்டாகணும். அந்தமாரி இருந்தால் தான் உருளைக்கிழங்குல நல்லா கெட்டியாக பிடிக்கும். இது கரைச்சி வச்சாச்சு. எண்ணெயும் காஞ்சி நிற்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையை உருட்டி அப்படி டிப் பண்ணி போட வேண்டியது தான். இந்த மசாலா நமக்கு மசாலா தோசைக்கு அப்படியே போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம்.
ப்ரெட்டுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நிறைய 2-3 டிஷ் அப்படியே இதிலே செஞ்சுக்கலாம். இப்போ உருண்டையை 2-3 அப்படியே உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா டிப் பண்ணிவிட்டு மேலேயும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இது ஜாகிரதையாக எடுத்துக்கணும், இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். இது சும்மா லேசாக அப்படியே திருப்பி விடணும். நல்லா 2 பக்கமாக திருப்பி விட்டு நல்லா சிவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே மாதிரி சமயத்தில் எண்ணெயும் குடிக்கல பாரு, கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. நல்லா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்துருக்குது. உருளைக்கிழங்கு போண்டாவை டேஸ்ட் பார்க்கறதுக்கு டாக்டர் சான் வந்துக்கிறாங்க. அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு சொல்லுமா. சூப்பராக இருக்கும். அந்த சமோசா ஃபில்லிங்கோட நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். பெரும்பாலும் உருளைக்கிழங்கு போண்டான்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் கேரட்டும் பட்டாணி பச்சை பட்டாணியும் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஹெல்த்தியானது கூட. அதுதான் இந்த மாதிரி செஞ்சுருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.